ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தர்ஷன் வசூஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சுண்டக்காய் வத்த குழம்பு தாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இந்த சுண்டக்காய் வத்த குழம்பு நான் ஃப்ரெஷ்ஷாகவே எடுத்துருக்கிறேன். அதாவது பச்சை சுண்டக்காய். இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி வத்த குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருளெல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். துருவின தேங்காய் கொஞ்சம், 2 வரமிளகாய் நறுக்கி வச்சுருக்கிறேன், வெங்காயம் கொஞ்சம், முந்திரி பருப்பு, கசகசா, சீரகம், மிளகு, கருவேப்பிலை, பூண்டு, கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். பச்சை சுண்டக்காய் வந்து கழுவி நான் நடுவில் கீரி வச்சுருக்குறேங்க. புளி வந்து தேவையான அளவுக்கு ஊற வச்சு வச்சுருக்கிறேன். தக்காளி வந்து ஒரு 4 தக்காளி, சின்ன வெங்காயம் வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு உரித்து வச்சுருக்கிறேன். இப்போ இதுக்கு ட்ரையான ஒரு பொடியை அரைக்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருளெல்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன். மிளகு ஒரு 1/2 ஸ்பூனுக்கு சேர்த்துக்கிறேன். வர கொத்தமல்லி 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சீரகம் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். காஞ்ச மிளகாய் வந்து 2 சேர்த்துருக்குறேங்க. உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கூடவோ குறைச்சியோ சேர்த்துக்கலாம். இதை வந்து லைட்டாக வாசம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும். இப்போ நம்ம திருக்கி வச்சுருக்கிற தேங்காவையும் நம்ம சேர்த்துக்குவோம். இது கூட முந்திரி கசகசாவையும் சேர்த்தாச்சு. இது எல்லாமே ஒன்றா சேர்ந்து நல்லா வறுபட்டு வரணும். அந்தளவுக்கு நம்ம கலந்து கொடுத்து இதை வறுத்து எடுத்துக்கணும். இது வறுக்கும் போது அடுப்பு வந்து சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இந்த வத்த குழம்பு வந்து இது மாதிரி வறுத்து அரைக்கும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தாளிப்பு கொடுக்கணும். அடுப்பில் சட்டி வச்சுருக்கிறேன். காரக்குழம்பு வத்த குழம்பெல்லாம் நம்ம மண் சட்டியில் செய்யும் போது இன்னும் சுவையாகவே இருக்கும். தாளிப்புக்கு நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்தாச்சு. தட்டி வச்சுருக்கிற பூண்டு ஃபஸ்ட்டு போட்டுட்டேங்க. இப்போ வெங்காயம் சேர்த்துருக்குறேன். சின்ன வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை. இது 3த்தையும் நல்லா எண்ணெயிலே வதக்கி கொடுத்துக்கணும். சின்ன வெங்காயம் நல்லாவே வதங்கி வரணுங்க. இந்த வத்த குழம்புக்கெலாம் சின்ன வெங்காயம் சேர்த்தா தான் ரொம்ப சுவையாகவே இருக்கும். நம்ம நல்லெண்ணெய் சேர்த்து தாளிக்கிறதுனால இதை வெளியிலேயே வச்சு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 2 நாள் வரைக்கும் கூட இது கெட்டு போகாமே இருக்குங்க. நான் முழுசாக வந்து கீரி வச்சுருக்கிறேன். கத்திரிக்காவை சேர்த்துக்கிறேன். 4 புறமாக நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கொத்து கத்திரிக்காய்ன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வத்த குழம்பு, கார குழம்புக்கெல்லாம் இந்த மாதிரி முழுசாகவே சேர்க்கும் போது கத்திரிக்காய் நல்லாயிருக்கும். உள்ளே பூச்சி இருக்குதான்னு செக் பண்ணிக்கிட்டு 4 பக்கம் கீரி போட்டுக்கலாம். இப்போ பச்சை சுண்டைக்காவையும் இதோடு நம்ம சேர்த்துக்குவோம். இந்த சுண்டைக்காய் வந்து நம்ம பச்சையாக சாப்பிடும்போது வயிற்றில் இருக்கிற சின்ன சின்ன பூச்சிகள் எல்லாம் சாகுங்க. காஞ்ச வத்தல்லையும் குழம்பு வைப்பாங்க, அது ஒரு டேஸ்ட் கொடுக்கும். பச்சை சுண்டைக்காவில் செய்யும் போது இது ஒரு மாதிரி டேஸ்ட் கொடுக்கும். இப்போது நறுக்கி வச்சுருக்கிற தக்காளியும் சேர்த்தாச்சு. இது எல்லாமே நல்லா குழைவாக வர வரைக்கும் வதக்கிக்கணும். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்தாச்சு. மிளகாய் பொடி வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். குழம்பு மிளகாய் பொடி தாங்க சேர்த்துருக்கிறேன். வெறும் மிளகாய் தூள் சேர்க்கணுன்னு நினைக்கிறவங்க, காரமாக வேணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து குழம்பு மிளகாய் பொடியை சேர்த்துருக்கிறேன். வெறும் மிளகாய் பொடி சேர்க்கும் போது நம்ம மல்லித்தூள் சேர்க்க வேண்டியது இருக்கும். ஆனால் இதில் நான் ட்ரையாக பொடி அரைக்கும் போது வர கொத்தமல்லி சேர்த்தாச்சு. இப்போ அதையெல்லாம் அரைச்சி வச்சுருக்கிற அந்த விழுதை இதோடு நம்ம சேர்த்து நல்லாவே வதக்கி எடுத்துக்கணும். எல்லாமே நல்லா சுருண்டு
வதங்கி வரணுங்க. அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா வற்றணும். தக்காளியில் தண்ணி வரும் பார்த்திங்களா, அது எல்லாமே நல்லாவே வற்றி வரணும். அப்போ தான் குழம்பு கெட்டு போகாமல் இருக்கும். நம்ம தேங்காய் வேறு சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, அதனால். இப்போ கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியை நம்ம சேர்த்தாச்சு. தேவையான பதத்துக்கு நம்ம தண்ணி, உப்பு, காரம் எல்லாத்தையும் இந்த நேரத்தில் சரி பார்த்துக்கலாம். மற்ற குழம்பு கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாவே இருக்கும். அது கொஞ்சமாக போட்டு சாப்பிட்டாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணியாக ஓடினா நல்லா இருக்காது. இது சுண்டி வர்றதுக்கு இந்த தண்ணி எனக்கு போதுமானதாக இருக்கும். தட்டு போட்டு நம்ம நல்லா கொதிக்க விடணுங்க. ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் கொதிச்சிடுச்சு. பாருங்கள், எண்ணெய் நல்லா மேலாக பிரிஞ்சு வந்திருக்குது. நமக்கு பச்சை சுண்டக்காய் வத்த குழம்பு ரெடி ஆகிடுச்சு.